புடிச்சா ஏண்டா கிராஸ் பண்ணணும்னா கையத்தானடா பிடிக்கணும். காலைய புடிச்சா அவன் மனசுல என்ன நினைச்சானோ அது ஒரு குத்தோன்னு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் உட்கார வச்சானுங்க. வாங்கின காசை கொடுக்க வக்கில்ல, இதுல வடிவேல் காமெடி வேற. டேய் தூக்குடா டிவி. சார் வேண்டாம் சார். சார் டேய் தூக்கி வெளியில போடுங்கடா. பணம் எப்படியாவது கட்டிட்டு அதான் அண்ணாச்சி வீட்டை பூட்டி சாவி ஏற்ற சொன்னார். பணமே வரலையாடா. சரி பொறுமையா கொடுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. அது வரைக்கும் உன் தங்கச்சி என்கிட்ட இருக்கட்டும். வட்டி மட்டும் வரல, குட்டி குட்டியோட தான் வரும் தெரியும்ல. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? ஏன் இல்ல, நாங்க இருக்கோம். பணத்தை கட்டியாச்சு, பத்திரத்தை வாங்கியாச்சு, மரியாதையை எடுத்ததெல்லாம் எடுத்த இடத்துல வைங்க. நீங்க யாரு? அந்த புண்ணியமா எங்க தான் இருக்காரு? நான் தான் சொல்லிட்டேனே, பணம் கட்டினா தான் உங்க பையன் பரிசு எழுத முடியும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் அட ஒரு தடவை சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? பணம் நாளைக்கு கூட வந்துரும் சார். படிப்பு இன்னைக்கு விட்டா என்னைக்குமே வராது சார். பணம் சம்பாதிக்க வக்கு இருக்கணுங்க. பணம் சம்பாதிக்கிற பையன் தான் படிக்கணும். வேற வழியே இல்லையா சார்? இதுதான் வழி, போங்க. பணத்தை கட்டியாச்சு, ரசீது வாங்கியாச்சு. தம்பி நீ போய் பரிசு எழுதுறா. நீங்க யாருன்னே தெரியல, என் பிள்ளைக்கு பணம் கட்டினேன்னு சொல்றீங்க. நான் ராமு, இவர் எங்கன்னா சோமு. எங்களை தெரியாம இருக்கலாம், ஆனா எங்க தலைவனை தமிழ்நாட்டுக்கே தெரியும். எனக்கு தெரியலையே. இங்க வாயா. உங்க குழந்தையோட இதயம் ரொம்ப வீக்கா இருக்குமா? உடனே டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி ஆகணும். சார் என் புள்ளை எப்படியாவது காப்பாத்துங்க சார். என் சொத்தை எல்லாம் வித்தாவது பணத்தை கட்டிடுறேன். என் பொண்ணை காப்பாத்துங்க சார். உங்க கால்ல வேணா விழுறேன் சார். பணம் எல்லாம் பிரச்சனை இல்லம்மா, யாராவது இதயத்தை கொடுத்தா உடனே காப்பாத்திடலாம். இதயத்தை யார் சார் தருவாங்க? நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன். டாக்டர், என்னுடைய இதயத்தை எடுத்தாவது இந்த அம்மா குழந்தையோட உயிரை காப்பாத்துங்க. உங்க நல்ல மனசு எனக்கு புரியுது சார். கண்ணு 2 இருக்கு, ஒன்னு கொடுத்துடலாம். கிட்னி 2 இருக்கு, ஒன்னு கொடுத்துடலாம். இதையெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. கொடுத்தா நீங்க செத்து போயிருவீங்க. டாக்டர், நான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி மக்கள் இதயத்துல இடம் முடிச்சிருக்கேன். நான் வரும்போது கொண்டு வரல எதையும், ஆனா இந்த அம்மாவோட குழந்தைக்கு தான் என்னுடைய இதயம். நீயா அறுத்து எடுக்கிறியா இல்ல நான் அத்து தட்டா? நீங்க நல்லா இருக்கணும் புண்ணியவானே. இந்த பொண்ணு நாளைக்கு ஒரு வேலு நாச்சியார், ஔவையார், ஜான்சி, அன்னை தெரசா, இந்திரா காந்தி, கல்பனா சாவ்லா, கிரேன் பேடி, சானியா மிதிச்சா. கட் 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 அண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு ஒன்மோர். அது சாணியை மிதிச்சா இல்லைண்ணே, சானியா மிர்சா. டப்பிங்ல மாத்திக்கலாமே. இம்ப்ரூவ் டெக்னாலஜி, டோன்ட் வரி ப்ரோ. கேமராமேன் நீங்க சொல்லுங்க. அதை எப்படி சார் டப்பிங்ல மாத்த முடியும்? அப்ப ஒண்ணு மாத்திடுவேன். டப்பிங்ல என்னென்னமோ பண்றேன், இதை பண்ண மாட்டோமா சார்? இது அடுத்த படம் நீதான். அதுக்கு தானே அப்படி போட்டேன். எவ்வளவு காம்ப்ரமைஸ். சே சொல்றாங்களே சுதா. சார் நீங்க நடிச்ச லத்திகா படத்தை ஆஸ்கார் கண்டிப்பிருக்கீங்களே, கண்டிப்பா கிடைச்சிருங்களா? ஷூர் ஷூர். சார் நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னும் அந்த வயசு வரலமா. என்ன சார் சொல்றீங்க? ஹீரோயின் கல்யாணம் பண்ணா மாசு போயிடும், ஹீரோ கல்யாணம் பண்ணா மவுசு போயிடும். சார் நீங்க அடிக்கடி ஃபாரின் போறீங்களே, ஏன் சார்? நோ கமெண்ட்ஸ். மதுக்கடை மூட சொல்லி அடிக்கடி ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே, நீங்க ஏன் சார் நோ கலந்துக்கல? கமெண்ட்ஸ். சார் பதில் சொல்லுங்க சார். அடி மைக்கெல்லாம் பிடிச்சி மண்டை அடிச்சுடுவேன். போங்கடி. சும்மா சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்டேன்னா அப்புறம் தாறுமாறா. தெய்வமே தெய்வமே அங்கே பாருங்க தெய்வமே. நம்ம பார்க்க வந்த மக்கள் வெயில நிக்கிறாங்க, எனக்கு எதுக்கு ஏசி? அதானே உடனே மரத்தடியில சேர போட, பார்க்க வந்த மக்களுக்கு சோற போட, போடுறேன். ஈவினிங் பேப்பர்ல பெருசா இந்த நியூஸ் போட. இவர்தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டோட நம்பர் 1 ஸ்டார். மண்ணி தாண்டா பல குட்டி போடும், யானை ஒரே குட்டி தாண்டா போடும். யானை குட்டிடா. மூச்சி ரே ரே கண்டு பீடி யாரு? கண்ணா மூச்சி ரே ரே கண்டு பீடி யாரு? கண்ணாமூச்சி ஆடுறதுக்கு நான் ஒன்னும் தலை இல்லடா, என் தலையை எடுக்க போற தருதவன். விடலாமா? அரிசி அரைச்ச மாவு பவர முறைச்ச
பவர் ஸ்டார் அவர்களின் 22வது பிறந்தநாளை முன்னிட்டு இந்த இரத்த தான முகாமை துவக்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன். ஒருவரை வாழ்த்துகின்ற பொழுது பல்லாண்டு காலம் வாழ்க, 100 ஆண்டு காலம் வாழ்க என்று சொல்வார்கள். ஆனால் நான் ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டேன். குறைந்த பட்சம் என் தலைவன் 5000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நான் அந்த ஆண்டவனுக்கு ஆணையிடுகிறேன். கதிரவன் உதிப்பது கிழக்கு, என் கடைசி சொட்டு ரத்தம் உனக்கு. நன்றி நன்றி. எனது தலைவன் சாதாரண மனிதனே அல்ல, சுதந்திர போராட்ட தியாகி, மிக சிறந்த அரசியல்வாதி, எழுத்தாளன், கவிஞன், வழக்கறிஞர், நேர்மையான காவல்துறை அதிகாரி, மருத்துவர், டாக்டர், பொறுக்கி, பொறம்போக்கு, எச்சக்கலை, இப்படி எல்லா வேஷங்களையும் ஏற்று நடித்து மக்களை மகிழ்வித்தவர். செல்போனுக்கு தேவை டவரு, தமிழ்நாட்டுக்கு வேணும் பவரு. இவ்வளவு பெரிய சொற்பொழி ஆட்டணுமே, எவனுமே ரத்தம் கொடுக்க வர மாட்டான். அதான்டா எனக்கு குழப்பமா இருக்கு. இவங்களை கூப்பிட ஒரு ஐடியா வச்சிருக்கேன், இப்ப பாரு. இங்கே ரத்த தானம் பண்றவங்களுக்கு மதுபானம் இலவசம். எடுபட்ட பையில இது எப்ப? அது நேத்து அடிச்சது. நேத்து அடிச்சத இந்த நாத்தனாருது, கொஞ்சம் தள்ளி நில்லு. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது குளிச்சிட்டு வா, இப்படி குடிச்சிட்டு வராது. என் உடம்புல ரத்தத்தோட உறிஞ்சு எடுங்க. உன் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட எடுக்க முடியாது. ஏன் 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 ஏன்? உன் உடம்புல இருக்கிறது மொத்தம் 3.25 லிட்டர் தான். அதுல 3 லிட்டர் ஆல்கஹால் கலந்திருக்கு. ஒரு சொட்டு கூட எடுக்க முடியாது. முத கிளம்பு. அப்ப என் தலைவனுக்கு கொடுக்க முடியாது. 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 நீ தண்ணி அடிச்சிருக்க, கொடுக்க முடியாது. கிளம்பு முத. ஏ குறா. நோ. உனக்கு என்னப்பா? இங்க குத்துறான், அங்க வலிக்கும். அவ்வளவு பெரிய மனசுக்காரனா பண்ணி? மதுரைக்காரங்க மனசு எப்பவுமே அப்படிதான். அப்ப நாங்கெல்லாம் என்ன மலேசியாக்காரியா? நானும் மதுரைக்காரி தான்ப்பா. நம்புற நீங்க? பேசாம பாடுப்பா, கடுப்பேத்தாம. இவ்வளவு அன்பான நர்ஸ பார்த்ததே இல்லடா. மா மா வரேன்டா. எவ்வளவு நேரமா? நோயிட்டு இருக்க. பசிக்குதுமா. ஐயே இந்த சீக்கிரம். இன்னும் கொஞ்சம் சோறு வெந்துகிட்டு இருக்கு. சாம்பார் சாம்பார் எடு. சாம்பார் வேணாண்டா, குடல் குழம்பு இருக்கு. பாக்கியக்கா கொடுத்துச்சு. அப்புறம் பேசிக்கலாம். இருக்கும் தின்னு. இது பாண்டியண்ண வீட்டுல கொடுத்துச்சு. வை வை வை. இது ராட்டுன்னு நினைக்கிறேன். லட்சுமி ஏதோ கொடுத்துச்சுடா. அது வேணாண்டா, அவங்களே ஒரு வாரமா பிரிட்ஜுக்குள்ள வச்சு கொடுத்தாங்க. இருக்கிறவங்க வச்சு வச்சு சாப்பிடுவாங்க, இல்லாதவங்க மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரி, நன்றி இல்ல? இல்லையாடா. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கூட 2 வீட்டுல வேலை செய்யணும். என் மேல உனக்கு அக்கறை இல்லம்மா. இந்த வீட்டுல ஏற்கனவே தத்தரம் தாண்டவம் ஆடுது. இந்த சனியை பிடிச்சவன் போட்டா வேற வீடு ஃபுல்லா வச்சிருக்க. ராத்திரி எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது, பயமா இருக்கு. மா, என்ன பத்தி பேசு, என் தலைவனை பத்தி பேசாத. எப்படா பேசாம இருக்க முடியும்? என் ரத்தத்தையே உனக்கு பாலா கொடுத்து வளர்த்துருக்கேன். அந்த தரத்தரம் பிடிச்சவனுக்கு ரத்தத்தை தானமா கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது? இந்த வார்த்தைய வேற எவனா சொல்லியிருந்தா இன்னது உயிரோடு இருந்திருக்கவே முடியாது. அம்மா நல்லா சும்மா விடுறேன், நிறைய வேலை இருக்கு, ரசத்தை ஊத்து. வலிக்கல வலிக்கல வலிக்கல. அவன் போட்டா கூட நல்லா நீ என்னையா வலிக்கலன்றல வலிக்க. யோ மீசா சாப்பிடுன இருக்கு. ஓசில அமுக்க போய் சாப்பிடுங்க. கேட்டு ஒரு பெரிய மனுஷன் ஒரு சின்ன பையனை போயிட்டு கும்மா குத்திட்டு இருக்கான், என்ன ஏதுன்னு கேட்டு போங்க. என்ன ஏது? அவன் என்ன பண்ணா தெரியுமா உங்களுக்கு? புரோட்டா போட வாங்கி வச்ச மைதாமா எடுத்து போய் பசைய காய்ச்சி பவர் ஸ்டார் போஸ்ட் ஓட்டி போட்டியா. குழந்தை கட்டு மீசா, அடிக்கிற அடியில சும்மா ஸ்டேஷன் வரைக்கும் சவுண்ட் கேட்கணும். நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், நீ அடிச்சுக்கிட்டே இரு. என்ன ஏடியா சேட்டையா? போங்க போய் கொத்த போடு. நீ குத்த போடு. என்னடா கால இருந்து வெறுவத்தை போட்டு அடிச்சிட்டு இருக்க? 2 போட்டா சாப்பிட்டு போய் அடிடா தெம்பா. இருடா கோத்து விடுறியா? இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கே, ஊரே பாக்குது, அசிங்கமா இல்ல? பாத்துட்டு போறாங்க. நல்லா சொல்லு. என் தலைவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அம்மா அப்பாவை மட்டும் அடிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த பாரு மம்மி, டாடி பாடி ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. நீ நைட் என்ன பண்றேன்னா நாட்டு கோழியை வாங்கி நல்லா கொதிக்க வச்சு சூப்பை வாங்கி இவருக்கு ஊத்து. எனக்கு வேற ஊத்து இருக்கு. பாத்தா என்ன பஸ் பஸ் போறானே. ஓடி உள்ள. ஓடி உள்ள. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். கனவு காணும். அண்ணா இங்க மட்டும் இல்ல, தலைவர் படம் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா படத்தின் மேலையும் போஸ்டர் ஒட்டியிருக்கானுங்க. வாங்கடா, நீ பாத்துருவான் என்று கரையை தேடும்.
தூங்கும் போது தட்டி எழுப்புன அமருக்கலாம் அஜித் மாதிரி கோவம் வரும் எனக்கு தெரியும்லடா. அது தலை அவருக்கு வரலாம். அப்ப நானு நீ தரத்துல உனக்கு வரக்கூடாது. ஏன்டா என் தலைவன் போஸ்டர் மேல உன் தலைவன் போஸ்டர் ஒட்டுன? என் தலைவன் உன் தலைவனுக்கு மேலடா, அதனாலதான்டா மேல ஓட்டணும். என் தலைவன் தேசிய விருது வாங்கின நடிகன்டா. என் தலைவன் நாளைக்கு தேசத்தை ஆள போற தலைவன்டா. தூக்குடா நிறுத்துடா. நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா தலைவன் வருவான், நட்புக்கு ஒரு பிரச்சனைனா நண்பன் வருவான். அங்கிட்டு பாடுறா. அரிசி அரைச்ச மாவு பவர முறைச்ச சாவு. ஆத்தாடி இவன ஐயோ என்ன காப்பாத்துங்க. டேய் பேண்ட்ரா டேய் பேண்ட்ரா டேய். ஏன்டா இப்படி பண்றீங்க? சார் தலைவனை பத்தி யார் தப்பா பேசலாம் தாங்க மாட்டோம் சார். போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். என் தலைவர் போஸ்ட் மேல போஸ்ட் ஒட்டினா என்ன நடக்கும்னு தெரியாது. டேய் அப்படிதான்டா ஒட்டுவோம். என்னடா பண்ணுவீங்க? ஒரு வாட்டி ஒட்டி பாடுறா, மதுரையில ரத்த ஆறே ஓடும். வயல்ல தண்ணியே இல்ல, இதுல ரத்தாறு விட போறீங்களோ? தலைவனுக்குள்ள டீ குடிப்பேன் சார். முத டீ குடிக்க காசு இருக்கான்னு பாரு. ஏய், ஆளாளுக்கு பேசுறதுக்கு தானே ரயில்வே ஸ்டேஷனடா, போலீஸ் ஸ்டேஷன்டா, விளக்கெண்ணா. பேச்சு இருக்கும்போது பேண்ட் ஓடிடா சார். நல்ல வேலை ஜட்டி போட்டு இருந்தேன். விட்டுருந்தா அதையும் கழட்டி இருப்போம். டேய், உங்க அம்மா வீட்டு வேலை பார்த்து உன்னை வளர்க்குறாங்க. நீ எவனுக்கோ வெட்டியா வேலை பார்த்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்கியடா. எவனோ வெட்டியாவா? ஒரு நாள் என் தலைவனோட போட்டோ இங்க மாட்டதா சார் போறீங்க? அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் இதே இடத்துல தொங்கிருவேன்டா. தலைவனா தாயான்னு ஒரு பட்டிமன்றம் வச்சாலும் சாலன் பாப்பையாவே தலைவன் தான் முக்கியம் கடைசியில் சொல்லுவார் சார். தலைவனை பத்தி பேசுறதுக்கு இங்க எவனுக்கும் தகுதி இல்ல சார். வன்முறை வாழ்க்கையை கெடுக்கும் என் தலைவன் சொல்லியிருக்காரு சார். அதனால தான் நாங்க சும்மா இருக்கோம். பாரா யோ, இத பாருங்கடா, 2 குரூப்புக்கும் சொல்றேன், செஞ்சது தப்புன்னு சொல்லி ஒழுங்கு மரியாதை எழுதி இந்த கொடுத்துருப்போம். பழங்கானத்தான் பாப்ப மன்னிப்பும் கேட்க மாட்டான், மண்டியிடவும் மாட்டான். பாரா யோ சுமாரியா, எப்ப பார்த்தாலும் பாடுறா மோர்றான்னு. இங்க பாடுறா. அம்மா டயலாக் இவர் ரிப்பீட் பண்றாரு. எங்கேயோ பிறந்த உங்க தலைவன்லாம் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. நீங்க ஒரே ஊர்ல பிறந்து ஒரே ஸ்கூல்ல படிச்சு ஒரே தெருவுல வளர்ந்து ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? எங்க தலைவர் இன்சைட் ஆஃப் மூன்னு ஒரு படம் பண்ணாரு. அதுல ஒரு சயின்டிஸ்ட் அவர் நிலால இறங்கினதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல பேசுவாரு. அந்த டைலாக் புரியலன்னு இவங்க மன்றத்தை விட்டு போயிட்டாங்க சார். இவங்க எப்படி சார் நாங்க நம்ப முடியும்? நாங்க என்னைக்குமே கொள்கையை விட்டு மாற மாட்டோம் சார். நல்ல கொள்கைடா. அக்கா ஐயா, நேத்து என்ன அலப்பறை பண்ணானுங்க தெரியுங்களா? தானை தலைவன் தங்க தலைவன் தமிழகத்தின் தவ புதல்வன் கலைத்தாய் கண்டெடுத்த முத்து இன்றைய கலை உலகத்தின் சொத்து அருமை அண்ணன் பவர் ஸ்டார் அவர்களின் 22வது பிறந்த தினத்தை தேசிய விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஏண்டா, உன் தலைவன் பெரிய தியாகி, அந்த புறம்போக்கு பிறந்தனால தேசிய விடுமுறைன்னு அறிவிக்கணுமா? ஒய்யாடா, 4 அப்பு 10-15 நாள் உள்ள தூக்கி போட்டாதான் இவனுக்கு எல்லாம் சரிப்படுவானுங்க. எங்களை மட்டும் உள்ள வச்சு பாருங்களேன், மதுரையே நடுங்கும். நடுங்குமா நடுங்காதான்னு இப்ப காட்டுறேன்டா. என்னது இது? பார்த்தா தெரியல, போ மாத்திட்டு வா. போடா. ஏய், நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறதுனால தானே வாங்கிட்டு வந்திருக்கோம். சட்டை வாங்கி கொடுத்து திட்டுறேன். ஆமா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாடா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் லைஃப்ல மறக்க முடியுமா? லத்திகா ரிலீஸ் ஆன நாள். 1 வருஷம் ஓடிச்சு. நானே 18 தடவை பார்த்தேன்னு வச்சுக்கேன். சத்தியமா சொல்றேன்டா, நீ உருப்படவே மாட்ட. ஏய், சத்தியமா சொல்லுங்க, லத்திகா பிடிக்கல? இன்னைக்கு என் லவ் உன்கிட்ட சொன்ன நாள்ரா. நான் 10th படிக்கும் போது உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு போய் ஃபைனல் இயர் முடிக்க போறேன். நீ இன்னும் தலைவர், மன்றம், போலீஸ் ஸ்டேஷன் சுத்திட்டு இருக்க. ஏய், நீ பொம்பளை புள்ள, அதான் டக்குன்னு மாறிட்ட. நான் பாரு, இன்னும் எத்தனை வருஷம் மாறாம இருக்கேன் பாரு. தலைவன் தலைவன் திருத்தவே முடியாது. வச்சுக்கோ. என்ன இது? வழக்கமா 500 தான் கொடுப்பா, இப்ப என்ன 1000 ரூபாய் தரா? என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல. உன் பக்கத்துல 3 நிமிஷம் தான் நின்ன, எனக்கே போதையா இருக்கு. அதுவா?
நேத்து நைட் வச்ச சரக்கு உன்னை குடிக்க வேணான்னு சொல்லல, சொன்னா கேட்கவும் மாட்டேன். ஆனா 92 102ன்னு கண்ட சரக்கு குடிக்காதடா. ஏய் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ படிக்க போறியா இல்ல குடிக்க போறியா? ஏய் சி, என் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க, அப்ப பேசிப்பாங்க. முதல்ல உங்க அப்பாவோட சேர்றது நிறுத்து. ஓகே, அப்படியே அவங்க எதனா பண்ணல உள்ள போய் படிக்க வேண்டியதானே? இங்க பாருடா, எனக்கு நிறைய ஆசை இருக்கு. அதுக்கே இப்படி கண்ணு சுத்துறவ? உன் கூட ரொம்ப வருஷம் வாழணும், 6-7 புள்ள பெத்துக்கணும். ஏய் நான் ரெடியா தான் இருக்கேன். நீ தான் வாழ்க்கையில உருப்படணும், காலேஜ் போகணும், செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ கூட உன் வார்த்தை சொல்ல. ஏய் புது சட்டை புட பொறுக்கி. இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா படம் நல்லா பாட்டு பூரா சுத்தி வர எங்கேயா போயிருக்காங்க டைரக்டர்? யோ டைரக்டர் எங்கயா? டைரக்டர் எங்கயா? லொகேஷன் பூரா தேடிக்கிட்டு இருக்க, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து சீன் சொல்லிக்கிட்டு இருக்கேனே. சீன் சொல்லிக்கிட்டு இருக்கியா? என்ன புதுசா இருக்கு? பாப்பா தானே எப்பவுமே சீன் சொல்லு. அப்புறம் நீங்க என்ன புதுசா? இந்த சீனாவது நான் சொல்லணுமே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி, பின்னாடி யாரு கால மாட்டை கொண்டு வந்து கேரவனுக்கு பக்கத்துல கட்டி போட்டது? மாடு அடக்கிற சீன்ல மாட்டை தானங்க கட்ட முடியும். அதுக்காக இவ்வளவு பெருசாயா? என்னது? 2 கொம்பு இருக்கு. மாட்டை அடக்கிறதான சீனு. என்ன மாட்டை அடக்கிற சீனு? இது படத்துல முக்கியமான சீன். யோ, கொம்புன்னா சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என் தெய்வத்தை? அது உடம்புல இருக்க ஒவ்வொரு ரோமமும் 5 கோடி சைனாக்கார ரகசியமா அக்ரிமெண்ட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி அடக்கும்? எப்படி அடக்குவேன்? இப்ப பாருங்க, ட்ராலில அப்படியே கொம்பு ரெண்டே வைக்க போறேன், டம்மி தான் வைக்க போறேன். அப்படியே ட்ராலில வேகமா வர போறேன். அங்க ஹீரோ நிக்கிறாருல, அப்படியே திரும்பணும்னு வேகமா போய் பட்டக்கு நிறுத்த போறேன். ஐயா, ட்ராலி வலிக்கிட்டு போய் முதுகுல புந்து கிண்டி விட்டு போயிடுச்சு நோய். என்ன ஒண்ணுவ? ஐயோ அண்ணா, இந்த சீனுக்கு விசில் பறக்கும். விசில் பறக்கிறதெல்லாம் இருக்கட்டும், குடல் குந்தாணி எல்லாம் பறந்துருமே. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் அப்படியே சீன தூக்கு, சீன தூக்கு. சார் வச்சுக்கலாம் சார். என்னப்பா நீ சொன்ன நல்லா தாண்டா இருக்கு செல்லம். ஐயோ கொஞ்சம் இருங்க, அங்க போய் நாங்க ஷாட்டுக்கு லைட்லாம் ரெடி பண்ணனும். ஓகேவா? கூப்பிடுறேன். ரொம்ப தொழில் பக்தி. தெய்வமே சொல்லிருச்சு. செல்லம் மாதிரியே முடி. நீ முடிஞ்சா வாமா. என்னால முடியவே முடியாது. தேவி தயவுசெய்து புரிஞ்சுங்க தேவி. உன்னை நம்பி பசங்க கிட்ட வர சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 100 பொண்ணுங்களாச்சும் கூட்டு வாயேன். உனக்காக நான் வருவேண்டா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ண முடியாது. இந்த பாரு, தலைவரோட மேனேஜர் வர்றாரு, அதனால தான் நான் இவ்வளோ கேட்குறேன். ப்ளீஸ் தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. நான் வேணா இன்டர்வியூவில் வர எல்லாருக்கும் கோனைஸ் வாங்கி தட்டுமா? உனக்கு மட்டும் 2. ரொம்ப ஐஸ் வைக்காத என்ன? இது பாருடா, ஐஸ்கிரீம்காக இல்ல, உன்னை லவ் பண்ணதுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 50 பேரை நான் கூட்டிட்டு வரேன். சூப்பர் தேவி, இது போதும். நீ தேவி இல்லை, என் ஆவி. டேய், ரொம்ப வழியாத, நான் கிளம்புறேன். ஏய் என்ன நீ பாட்டு கிளம்பிட்ட? வழக்கமாக கொடுக்கறது கொடுத்துட்டு போ. ஏய், பப்ளிக் பிளேஸ்டா. பப்ளிக் பிளேஸாக இருந்தானே, நான் உன் லவர் தானே. கையில தான் கொடுப்பேன். வழக்கமாக எல்லாரும் கையில் தான் கொடுப்பாங்க. சரி கொடு. ஏய் என்ன பண்ற? பப்ளிக் பிளேஸ்ல கிஸ் தானே கேட்டேன். கேஷ் போடா லூஸ்.